ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ தான் இதுங்களுக்கு மணி ஒரு 8:30 மணி ஆச்சு. லைட் அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டேன். ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் ஆப்பிள் போட்டிருக்கேன். இத்தனைக்கும் இது பத்தாது. இது இங்கே டெய்லி ஆப்பிள் தான் கேட்குது. சரியான வெயில். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன், சவுண்டு கேட்காது பேசுறதுன்னு சொல்லிட்டு. காலையில் பார்த்தேன், இந்த சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வந்துட்டு திருப்பி உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. நான் காலையில் பார்க்கும்போது வெளியில் நின்றுது. இப்போ நல்லா உள்ளே போய் உட்காந்துட்டு. இது நேற்று நான் செக் பண்ணும்போது 4 எக்குமே கரு பிடிச்சிருந்தது. இன்ஷால்லா பார்க்கலாம், ஹேட்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட வேறு எதுவும் சீடு இல்லைன்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைமே. தெனை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டு நெய்கரும் அப்புறமா வரகும் இருந்துச்சு. அதை மட்டும்தான் போட்டேன். எல்லாத்தையும் கீழே செதறி ஆக்கி வச்சுருக்கு. இது எல்லாத்தையும் வெயிலில் கொட்டி காய வச்சு புடைக்கணும். இந்த ட்ரே வைக்கிறத பார்த்தாலே தெரியும், பாக்ஸு ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கு இல்லையா. அது நெய்கரு, வரகு, கொஞ்சமாக தெனை பழத்தை எடுத்து புடைச்சி வச்சுருந்தேன். அதை மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் எதுவுமே ஹேட்ச் ஆகலை. எந்த போர்டுமே எல்லாம் எப்படி இன்குபேட் பண்ணிட்டு தான் இருக்கு. தெரியல உங்களுக்கு, ஃபுல்லாகவே நெய்கரும் வரகும் மட்டும்தான். நோம்புக்கு முன்னாடி சீடு வாங்கணும்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைமு. எங்கள் ஊர்லேயே நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் என்ன நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. இதுங்களுக்கு இன்னும் கேஜ் நான் பிடிச்சி போடலை. இன்ஷால்லா அதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. பரணையில் தான் எடுக்கணும். எல்லாம் பிரித்து போட்டு இருக்கு. அதை எடுத்து கோத்தோனாக்கா வேலை முடிஞ்சிடும். அதை எடுக்கிறதுக்கு வேலை மெனக்கட்டுது. இதில் இது ஒரே ஒரு எல்லோ புல் ஃபிஷர் மட்டும்தான் சிக்கு கிடச்சிருந்துச்சு என்கிட்ட. வேறு எதுவுமே இது வரைக்கும் எல்லோ புல் ஃபிஷர் சிக்கே இல்லை. இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இது மேலா ஃபீமேலான்னு கூட தெரியல. இதுங்களும் அநியாயம் தாங்க மாட்டேங்குது. நேற்று தான் இந்த ட்ரேயில் உள்ளது எல்லாத்தையும் கொட்டி வெயிலில் இது பண்ண, மறுபடியும் எல்லாத்தையும் எப்படி ஆக்கி வச்சுருக்கு பாருங்கள் சீச்சி. இதுங்களுக்கு ஒன்று கண்டுபிடிக்க முடியல, எப்படி சீக்காமல் சாப்பிடுமா என்னான்ட்டு. ஆப்ரிக்கன் சொன்னாலே எல்லாரும் தெனையை வேஸ்ட் ஆக்குது, சீடை வேஸ்ட் ஆக்குதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பாருங்க எப்படி ஆக்கி வச்சிருக்கு பாருங்க. இதோட கேஜ் மட்டும் என்ன அழகாக வச்சிருக்கு பாருங்க. எப்படி கீழே செதறி கிடக்கு பாருங்க. டெய்லி இதுங்களுக்கு கூட்டியே நமக்கு முதுகு வலியே வந்துடுது. ஃபுல்லாக இதுங்க தான் ரொம்ப அநியாயம். இந்த கேஜில் உள்ளது ரொம்ப அநியாயம். இது எல்லாமே குட்டிஸு. இந்த குட்டிஸ் பண்ணுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது. நேற்று தான் இதுங்களுக்கு இந்த கட்டில் ஃபிஷ் மாட்டினேன். ஏன்னா இது வரைக்கும் இதுங்களுக்கு மாட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று மாட்டினேன் நேற்று தான். இந்த ட்ரேயும் பாருங்கள், இது ஃபுல்லாக நெய்கர். பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நெய்கர் தான். தண்ணியில் எப்படி ஆக்கி வச்சிருக்கு பாருங்க. தண்ணி எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. இது கால் சரியாயிட்டு இது நான் பிரித்து நான் மாற்றி போடலை. இது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது சண்டை போடுது இப்போது. நேற்று பார்க்கும்போது ஃபெதர்ஸை பிடுங்கி வச்சிருந்துச்சு ஒரு ரெக்கையில்.
இந்த சைடு அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபெதர்ஸு கைக்கிட்ட கொஞ்சம் ஃபெதர்ஸை பிடுங்கி வச்சுருக்கு அந்த ஃபீமேல் போட்டுக்கிட்டு. இது வந்து 3 எக்கோ 4 எக்கோ வச்சுருக்குது. இன்னும் எதுவும் ஹேட்ச் பண்ணலை. இது ஒன்று மட்டும்தான் எங்கள் அம்மா இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி ஒன்று எதுக்கு போடுறதுன்னு தெரியல. எல்லாமே வேடிக்கை பார்க்குது. இதுவும் வேடிக்கை பார்க்குது. இப்போ வர நாட்டு சோளமே வரமாட்டேங்குது. ஃபுல்லாக அமெரிக்கன் சோளம் தான் வருது. அமெரிக்கன் சோளம் வந்து என் பேர்டு எதுவும் நல்லா விருப்பமாக சாப்பிடல, கொறிச்சி தான் போடுது. இது தான் சாப்பிடுதோ. இப்போ திருப்பி வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நாட்டு சோளம். இதுதான் நான் பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுது விருப்பமாக. அமெரிக்கன் சோளம் வந்து சாப்பிட மாட்டேங்குதுங்க. இது பார்க்குது பாருங்கள் இந்த மாஸ்க்கு. இப்போ இதை மேலே வைக்கிறேன், இது மேலே வந்து சாப்பிட வருதுன்னு பார்ப்போம். மேலே வச்சுட்டேன், எல்லாம் பார்க்குது. பார்த்தீங்களா சண்டையை பார்த்தீங்களா? கீழேருந்தே அழகாக பிச்சு சாப்பிட்டு வருது. எதுக்கு கொடுக்கறது எல்லாம் கேட்குது. அழகாக கீழேருந்து எப்படி மேலே போய் சாப்பிடுது பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன் மாதிரி. இப்போ இப்படியே விட்டோன்னா இது கழுத்து வலி வந்துடும். எல்லாத்துக்கும் தூக்கி உள்ளாரே போட்டுடுறேன். ஏன்னா எல்லாமே கேட்குது பாவம், என்ன செய்கிறது. ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துச்சே, யார் கொடுத்தான்னு தெரில. அந்த வீட்டுக்கு லவ் பேர்ட்ஸு சின்னது பஜ்ஜீஸுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. அங்கே உள்ளவங்க கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இது எல்லாத்தையும் இதுக்கு போட்டுட்டு மற்றதுக்கு ஒன்று போட்டுரும். எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும் பாவம். அங்கே போட்டிருக்கேன், இதுங்களுக்கு ஒன்று போட்டுருவோம். கீழே போட்டோன்னே எதுவும் இறங்கலை. அப்புறம் இது இருக்கு இல்லையா, நீங்கள் காமிக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெனை. தெரியுதா உங்களுக்கு? வீட்டில் என்னோட இந்த பேர்ட்ஸு சீடு தோல் எல்லாம் கொட்டுறோம் இல்லையா, அதில் 1-2 தெனை இல்லை நிறையா தெனை, இதெல்லாம் வேஸ்ட் ஆகிற தெனை எல்லாம் கொட்டுறோம் இல்லையா, அதில் ஒரு தெனையிலேருந்து வந்தது தான் இதெல்லாம். நிறையா முளைச்சி கிடக்கு. இப்படி தான் இருக்கும் தெனை. இதுதான் நமக்கு வந்து மிஷினில் கொடுத்து இது இப்படி தட்டினாலே நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா தட்டினாலே உதிரும் அப்படியே தெனை. இது வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். காய அப்படியே திருப்பி கொட்டிடும் அப்படியே. புரியுதுங்களா? இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக கொத்தாக அடுக்காக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாகவே தெனை. இதையும் நான் அப்படியே கொண்டு வந்து போட்டுருவேன் பேர்ட்ஸுக்கு. இது உங்களுக்கு கேமராவில் பார்த்தா முள் மாதிரி தானே இருக்குது. இது முள் கிடையாது. இது பாருங்க, நான் பிடிச்சி அழுத்துற ஒன்றும் ஆகாது. அது கொசுன்னு இருக்குது தெனை. இது ஃபுல்லாக கொச்சன்னு இருக்குது. இது மாதிரி நிறையா வாசலில் கொட்டி வச்சதில் ஃபுல்லாக முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். சில கடையிலலாம் வந்து இப்போது வெளிநாட்டிலலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னா, தெனைன்னு சொன்னால் பேக்கெட்டில் வந்து இப்படியே இருக்கும். ஃபுல்லாக இப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. சில பேர்ட்ஸுக்கு வந்து இப்படியே கொடுப்பாங்க. இப்படியே வச்சுட்டோன்னா அதுங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு. நமக்கெலாம் இது மிஷினில் போட்டு வெறும் தெனை மட்டும்தான் கையில் கிடைக்குது. வெளிநாட்டில் இது அப்படியே ஒரு பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. இப்படியேவே லென்த்தியாக அப்படியே ஒரு பேர்டுக்கு ஒன்று இந்த சின்ன பஜ்ஜீஸுக்கெலாம் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து இதில் க்ரீனிஷ் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம்
காஞ்சிச்சுன்னா அப்படியே கொட்டிடுது. இது பாருங்களேன், இது தெரியுது உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் லேசாக பச்சை இருக்குது பாருங்கள். இந்த பச்சை எல்லாம் மாறி நல்லா காயணும். காஞ்சி அதிலே காஞ்சிச்சுன்னா எடுத்துடலாம், இல்லைன்னா திருப்பி அங்கேயே கொட்டி திருப்பி வேறு ஒன்று முளைச்சி வரும். ஓகேங்களா? இதெல்லாம் காயணும். இப்படி உதிர்த்தாலே கீழே கொட்டும். இதில் நிறைய வாசலில் இருக்கிறதுனால நிறைய சின்ன சின்ன குருவிங்க எல்லாம் வந்து சாப்பிடுது டெய்லி காலையில். உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதையும் பேர்ட்ஸுக்கு போடுவேன். சும்மா தினைய ஒரு சும்மா இப்படி எடுத்து மண்ணில் இப்படி தூவி விட்டாலே முளைச்சி வந்துடும். பில்லு மாதிரி தான் இருக்கும் செடியை பார்த்தீங்கன்னா. காஞ்சிச்சுன்னா அப்படியே கொட்டிடும் இதெல்லாம். நோம்புக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் இதுங்க என்ன சாப்பிடுதோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் வாங்கிட்டு வரல. நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இதுங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணி வைக்கிற இடம் அப்படியே வீணாக போயிட்டு கீழே ஊற்றி குளிச்சு அதுங்க அந்த இடம் மட்டும் அப்படியே நாஸ்தி ஆக்கிடுச்சுங்க. அப்புறம் இன்னும் இதெல்லாம் எதுவுமே ஹேட்ச் ஆகலை. நான் நேற்று செக் பண்ண வரைக்கும் இதுலேயும் நேற்று செக் பண்ணேன். 4 எக்குமே அப்படியே தான் இருக்கு. ஆனால் எதுவுமே இன்னும் ஹேட்ச் ஆகலை. இது போக மாட்டேங்குது. நாலு எக்குமே அப்படியே தான் இருக்குது. இன்னும் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே இன்னும் ஹேட்ச் ஆகலை. மற்ற டைமில் ஃபீமேல் உள்ளாரே தான் இருக்கும். நைட்டே தண்ணி டப்பா எல்லாத்தையும் எடுத்துடுறது. நான் சொன்னேன் இல்லையா, வேஸ்ட்டு எல்லாம் இதெல்லாம் வந்து கீழே செதறினது, அப்புறம் இந்த ட்ரேயில் உள்ளது, இதெல்லாம் வெயிலில் காய வச்சு புடச்சி வச்சாச்சு. இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு பாண்டு ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து நான் என்கிட்ட இருந்தது, இதுதான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வரகும் நெய்கரும் தெரியுதா உங்களுக்கு, இது மட்டும்தான் இருந்துச்சு என்கிட்ட. சென்னையில் ஆர்டர் போட்டது இது மட்டும்தான் போடாமே வச்சுருந்தேன். இல்லாததுக்கு இதை மட்டுமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாச்சு. நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்காதுன்னு சொல்லிட்டு. தெரியுதா, ஃபுல்லாக வரகும் நெய்கரும். பிளாக்காக இருக்கிறது வந்து நெய்கரு. உங்கள் பேர்ட்ஸ் என்ன சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டுமே வாங்கி போடுங்க. எல்லாத்தையும் வாங்கி போட்டால் சில பேர்டு சாப்பிடாது. இது மட்டும்தான் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் சீடு இது 2 கிலோ. கிலோ வந்து 93 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊர்லேயே வாங்கிக்கிட்டேன். சென்னையில் ஆர்டர் போட்டால் என்ன ரேட்டுன்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். 1 கிலோ 93 ரூபான்னு சொன்னாங்க ஹோல்சேல் கடையில். இது 2 கிலோ மட்டும் தூக்கிட்டு வந்து மேலே வச்சேன். எல்லாத்தையும் வரப்போ ஒரு பேக்காக தூக்கிட்டு வரலான்ட்டு. மிச்சம் உள்ளது எல்லாம் கீழே இருக்குது. அது லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இது மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குன்னு எதுவுமே ஹேட்ச் ஆக்கலை. இது தண்ணி எப்போதும் போல் தண்ணியை ஊற்றுற கேஸ். இது இன்னும் எதுவும் ஹேட்ச் பண்ணி கொடுக்கல. இன்ஷால்லா இன்னும் 2-3 நாளில் ஒன்றா ஹேட்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன்.
மாட்டேங்குது. ஒரே ஒரு சிக்கு பொறைச்சிருக்கு. மாஷா அல்லா. தெரியுதா உங்களுக்கு? இது எப்படி உங்ககிட்ட காமிக்கிறது? ஃபீடு கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? மாஷா அல்லா. ஒரே ஒரு சிக்கு மட்டும் பொரிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அது ஃபீடு இப்போ தான் கொடுத்துட்டு இருக்கு. நானே இப்போ தான் பார்க்குறேன். எப்போ பொரிச்சுதுன்னு தெரியல. மாஷா அல்லா. க்ரீன் ஃபிஷர் சிக்கு ஒன்று ஹேட்ச் ஆகிக்கிருக்கு. என்றைக்கு ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுங்களுக்கு ஃபுட்டு இருக்கா என்னன்னு வேறு செக் பண்ணணும் ஃபுல்லாக. ஏன்னா கிணறு நைகரு அது மட்டும்தான் கிடக்கு. நம்ம சிக்கு இருக்கிறதுக்கு வந்து நிறைய தீனி போடணும். இதுங்க ஏன் எதுவும் இன்னும் சாப்பிடல? இதை என்னாச்சு? பிடிக்கலையா சோளம்? நான் வேணும்னா உங்களுக்காக இந்த பானையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? ஒரே ஒரு சிக்கு மட்டும் ஹேட்ச் ஆகிருக்கு. தெரியுதா? இது நேற்று பிறந்த மாதிரி தெரியுது. இன்றைக்கி பிறந்த மாதிரி எனக்கு தெரியல. நேற்று மாதிரி தெரியுது. ஃபீமேல் உள்ளாரே தான் உட்காந்துருக்கு. வெளியில் போகல. எப்போதும் ஓடிடும். மாஷா அல்லா. தெரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரே ஒரு சிக்கை ஹேட்ச் ஆக்கியிருக்கேன். ஏன்னா 2 கிளச்சு லாஸ்ட் டைமும் ஃபுல்லாகவே எக்கு எல்லாமே வேஸ்ட் ஆக்கிருச்சு. இந்த டைம் மட்டும்தான் ஒரே ஒரு சிக்கை ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இப்போ தான் ஃபீடு கொடுத்துட்டு இருந்திருக்கு. மேபி காலையில் பொறிச்சிக்கா என்னன்னு தெரியல. நான் காலையிலையும் செக் பண்ணவே இல்லை. மாஷா அல்லா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு சிக்கே பொறிச்சிருக்கு. நான் சும்மா உங்கள்கிட்ட இந்த ஸ்கேனர் வீடியோ அப்புறம் இவங்களுக்கு வாங்கின ஸ்வீட்ஸை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு நினச்சேன். எனிவே இது இன்னைக்கு ஒரு சிக்கு ஹேட்ச் ஆனதையும் உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிடலாம். சரி, ஓகே, நான் மூடிடுறேன். அது பாவம் ஃபீடு கொடுத்துட்டு இருக்கு. பாவம். இப்போ இதுங்களுக்கு கொஞ்சம் என்ன போடலாம்? கொஞ்சமாக இந்த சீடு மிக்ஸ் எல்லாம் போட்டுருவோம். இது அப்புறம் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீடு நல்லா விருப்பமாக சாப்பிடும். இதெல்லாம் போட்டுருவோம். பாவம். நான் இப்படியே எடுத்து கொடுத்துட்றது. பெரிய கேட்டெல்லாம் திறந்து மூடவே முடியல. அதனால் இந்த தண்ணி வைக்கிற கேட்டு வழியாகவே எடுத்துடுறது. இப்படியே போட்டுறது. அப்புறம் கொஞ்சோன்னு இது போட்டுருவோம், சன்ஃப்ளவர் சீடு. ஏன்னா சன்ஃப்ளவர் சீடு தான் இதுங்களுக்கு ரொம்ப உயிர் மற்ற இதை விட. இருங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஒரே ஒரு இதுக்கு மட்டும் போடுவோம். ஏன்னா மற்றதுக்கெலாம் வேணாம். மற்றதெல்லாம் சிக்கு ஹேட்ச் ஆனோடனே போடுவோம். இப்போ வரவங்க பாருங்கள், எல்லாம் கடன்னு இறங்கும். அப்புறம் இதுவும் இன்னும் ஹேட்ச் பண்ணி கொடுக்கல. நேற்று பார்க்கும்போது கருவில் இருந்துச்சு. எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள். கோவக்காரி ஒரு இதையே அடித்து காலி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை பிடிச்சிக்கிச்சு. இன்ஷால்லாம் பார்க்கலாம் எத்தனை ஹேட்ச் ஆகுதுன்னு தெரியல. வெளியில் ஓடிட்டு வேற ஒன்றும் இதுங்க எதுவும் அந்த அளவுக்கு எக்கு வச்ச மாதிரி தெரியல. இந்த பானையெல்லாம் வைக்கங்க, இப்போ எதுவும் வைக்கல. இதுக்கப்புறம் இன்ஷால்லா வேறு எதுலையாவது சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்னும் இதுங்களாம் எதுவும் வைக்கல. வெயில் தான் ரொம்ப கடினமாக இருக்குது பாவம்.
ஏன்னா இதில் இருக்கிற போதே சிமெண்ட் கட்டடத்தில் இருக்கும் போதே இதுங்களுக்கு வெயில் தாங்க முடியல. சில பேர் வந்து இதில் வச்சுருப்பாங்க, இந்த ஷெட்டு போட்டு இன்னும் ஹீட்டு இறங்கும். அதெல்லாம் பாவம், பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல. அதில் நானும் ஷெட்டு போட்டால் அதுக்கு என்னென்ன ஹீட்டு இறங்காத அளவுக்கு பார்த்து அந்த தெர்மாக்கோல்லாம் செட் பண்ணி ஃபேன்லாம் செட் பண்ணி தான் வைக்கணும். பாவம், இந்த வெயில் காலத்தில் ஷெட்டு ரொம்ப ஹீட்டு இறங்கும். ஷெட்டில் வச்சுருக்கிறவங்க, மாடியில் வச்சுருக்கிறவங்கலாம் பேர்ட்ஸு டீஹைட்ரேட் ஆகிடும் அவ்வளோ சீக்கிரமாக. இல்லை, சண்டை தான் மோஸ்ட்லி அதிகமாக வர்றது. சண்டை தான், ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிறது தான், எல்லாத்துலேயும் சேர்ந்து அடிச்சுக்கிறது. இது பாருங்கள், இந்த ப்ளூ மாஸ்கோட முடியெல்லாம் போட்டு பிடுங்கி வச்சுருக்கு, எதுன்னு தெரியல. நிறைய ரத்தக்கரை, சண்டை, கொலவெறி தாக்குதல் எல்லாம் நடக்கும் இதுங்களை காலனியில் வச்சுருக்கிற வரைக்கும். தனித்தனியாக வச்சுருந்தா ஒரு பிரச்சனையும் வராது. தனித்தனியாக இத்தனையும் வச்சு சமாளிக்கிறாந்தாக்கா தண்ணி மாற்றணும், டெய்லி கிணறு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுனாக்கா எல்லாத்துலேயும் ஒரே இதாக. காலனி தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் காலனியில் நிறையா சண்டை வருது. இப்போ அது ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கிறத பார்த்தா பேருன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த 2 ப்ளூ மாஸ்க்கு, ஒரு ப்ளூ மாஸ்க்கு, ஒரு மாஸ்க்கு, ஒரு லூட்டினாவும் ஒரு மாஸ்க்கும் உட்காந்துருக்கு. அப்புறம் எல்லோ புல் ஃபிஷரும் இந்த க்ரீன் ஃபிஷரும் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கு பாருங்கள். அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 5 ஜோடி. கீழே ஒரு பானையில் ஒன்று நிற்கிது, இது ஒன்று தனியாக நிற்கிது. அதுங்களுக்கு தான் பேர் செட் ஆகல போல இருக்குது. இதுங்க ரெண்டும் ஏன் பேராகி உட்காந்துருக்குன்னு தெரியல, இந்த ரிங்கும் நான் ரிங்கும். இன்ஷால்லாம் பார்க்கலாம், இதுங்கெல்லாம் எப்படியாவது பிரித்து போடணும். இந்த நோன்பு வந்துட்டுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்கு டைமே இருக்காது சுத்தமாக. கீழே ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பானையில் ஒரே ஒரு க்ரீன் ஃபிஷ்ஷர் தனியாக வாசக்கிட்ட உட்காந்துருக்கு இல்லையா, அதோட பேர் தான் அந்த கீழே நிற்கிது பாருங்கள். இந்த தெனை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு பாருங்கள் பாக்ஸில், தெரியுதா? அதோட பேர் தான் அது. உள்ளார போய் உட்காந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக அந்த பானைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். அந்த பானைக்கு போச்சுன்னா அது அதோட பேராக தான் இருக்கும். ரெண்டும் ஒரே பேர் தான். உட்காந்துருக்கு பாருங்கள், கீ கம்பியில் உட்காந்துருக்கு பாருங்கள், குச்சியில். நான் மொத்தமாக வாங்கின சீடு மட்டுமே தெனை, சன்ஃப்ளவர் சீடு, வரகு, இது 3 மட்டும்தான் வாங்கினேன். தெனை மட்டும் 15 கிலோ வாங்கிக்கிட்டேன். எல்லாமே 5 கிலோவா. என்கிட்ட இந்த வீட்டில் மட்டும் 10 கிலோவுக்கு தெனை வச்சுக்கிட்டு ஒரு 5 கிலோ வந்து அந்த பஜ்ஜீஸ் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இது வந்து வரகு வந்து 2 கிலோ. சன்ஃப்ளவர் சீடு வந்து கீழே நீங்கள் பார்க்குறது வந்து 3 கிலோ வச்சுருந்தேன். மாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சது 2 கிலோ. டோட்டலாக 2000 சில்லரை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எங்கள் ஊரில் நைகரு, கிணறி அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் சென்னையில் ஆர்ட்ரு போட்டால் தான் கிடைக்கும். இப்போதைக்கு நோன்புக்கு மட்டும் தெனையும் சன்ஃப்ளவர் சீடும் போதும்னு சொல்லிவிட்டு இது மட்டும்தான் வாங்கினேன். அதிகமாக எதுவும் ஆர்ட்ரு போடலை. அதுவும் எங்கள் ஊரில் இது கிடைக்காது. ஹை குவாலிட்டியில் உள்ள கிணறு சீடு அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. எல்லாம் மிக்சடு சீடு இருக்குது. அது வந்து 95 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அது வேஸ்ட்டு தான் வாங்கியும்.